Hello warriors, I'm your chemistry tutor. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவை என்னது இந்த ஹாலோ பாண்ட் ஜென்ரேட் பண்ணணும். அரைல் ஹாலோ பாண்ட் இந்த பாண்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாண்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக we are just going to use the benzene diazonium chloride. benzene diazonium chloride ஏன் நம்ம ஜென்ரேட் பண்ணணும்? Why அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்னா நீங்கள் இது வந்து கோல்டு கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முதல்ல மிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், இந்த சோடியம் இந்த சால்ட் இருக்குல்ல இது எப்படி பண்ணுவோம்னா நைட்ரஸ் ஆசிடோட சோடியம் குளோரைடை போடுவோம். போட்ட உடனே என்ன ஆகும், சோடியம் நைட்ரேட்டும் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ஆன் ஸ்பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதுதான் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது த ஹாலோ. ஓகே, ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். எஸ், ஸோ இது ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாண்டுக்கு அப்புறமாட்ட சர்டின் ரியாக்டிவிட்டிஸ் நடக்கும். இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம்னா NO2+ இந்த இடத்த போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த குரூப் லீவ் ஆகி ஸோ இட் ஹேவ் சம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அமீன்ஸில் இதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இது பென்சின் டைசோனியம் குளோரைடை ஜென்ரேட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யோர் பென்சின் டைசோனியம் குளோரைட். இங்கே நம்ம ப்ரீஃபாக படிப்போம் அப்படின்னா here we are going to briefly study about the next procedure. நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த இதை எடுத்தக்கப்புறமாட்ட இதை கொண்டு போய் நம்ம சர்டைன் இதுக்குன்னு ஒரு ரியாக்டிவிட்டிஸ் வச்சுருக்கோம். இதுக்குன்னு சில ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன்ஸை இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பென்சின் டைசோனியம் குளோரைட் அந்த ரியாக்ஷன் படி நம்ம பண்ண உடனே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா குப்ரஸ் குளோரைட் இந்த சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு இந்த சால்ட்டை போய் யூஸ் பண்ணணும்? இதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து புரோமின் அட்டாச் பண்ணால் இது யூஸ் பண்ணலாம். ஆனால் அயோடினுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த சால்ட்டை யூஸ் பண்ணணும், எதுக்காக இது? ஸோ இந்த சால்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக குளோரைட் அயான்ஸை கொடுக்கும். ஸோ இந்த Cl- அது ஜென்ரேட் பண்ணிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இட் வில் கோ அண்ட் ஹிட் திஸ் பாண்ட் அண்ட் திஸ் வில் டேக் அவே த 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் இட் வில் கோ அவே. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம பாண்டு போட்டிருக்கோமா, நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கு பாண்டு போடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கே தவிர தெர் இஸ் நோ பிக் ரோல் ஃபார் தட். ஸோ அப்போ இது ஒன்ஸ் போய் இந்த இடத்த ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ ப்ராடக்ட் ஆஃப் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு குளோரின் இந்த இடத்துல அட்டாச் ஆயிரும். நம்மளுக்கு தேவை இவங்க தானே, கிடச்சிட்டாங்களா அவங்க? எஸ், அவங்க கிடச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், காப்பர், இந்த காப்பரை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. நைட்ரஜன் கேஸ் வெளியில் வந்துடும். இதுதான் நம்ம இங்கே நீங்கள் நல்லாவே பார்க்க வேண்டியது. நைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும், லிபரேட் ஆகும். ஸோ உங்ககிட்ட கேட்கலாம், in which process on preparing the aryl halo bond nitrogen gas is evolved அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் ஜென்ரேட் பென்சின் டைசோனியம் குளோரைடை குப்ரஸ் குளோரைடு, தட் இஸ் யோர் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். அந்த குப்ரஸ் குளோரைடை ரியாக்ட் பண்ணிங்கன்னா குளோரைடு அட்டாக் ஆகி நைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ இந்த வழியில் நம்ம பண்ணலாம். எப்பயுமே நமக்கு கேஸ் லிபரேட் ஆச்சுன்னா தட் இஸ் ஆட் ஆன் டு அஸ். ஸோ வி யூஸ்வலி ப்ரிஃபர் தட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, why not for iodine? அயோடினுக்கு நம்ம ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் டைசோனியம் குளோரைடு. நாம் பொட்டாசியம் அயோடைடை ஆட் பண்ணி சும்மா ஷேக் பண்ணாலே போதுன்றாங்க. இது என்னப்பா, Br- எடுத்துக்கிறோம், குளோரைடுக்கு எடுத்துக்கிறோம், ஃப்ளூரின் மோஸ்ட் ப்ராப்ளி தே ஓன்ட் ரியாக்ட், அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அடுத்த அயோடினுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து எப்பயும் போல் பொட்டாசியம் அயோடோட இருக்கிற மாதிரி இருங்க. அதுலேயே அவங்க ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இவங்க போய் டக்குன்னு அட்டாக் பண்ணி எலக்ட்ரான்ஸ் இவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் ஷேக், நீங்கள் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பாண்டு ஃப்ரேம் ஆகிடும் அண்ட் நைட்ரஜன் கேஸ் ஆஸ் யூஷுவல் மேலே இவால்வ் ஆயிரும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆரோவை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா கேஸ் இவால்வ் ஆகிறப்போ. இந்த ஆரோவை எப்போ யூஸ் பண்ணோம்னா பிபிடியாக ஏதாச்சும் ஒரு விஷயம், அதாவது பிபிடி இன் சென்ஸ் ப்ரிசிபிடேட்டாக ஏதாச்சும் கீழே டெபாசிட் ஆச்சுன்னா we use this one and we use this one for respective ones. ஓகே, இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ரியாக்டிவிட்டியுமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும்.
but it having a different reactivity for iodide. Iodide is a strong or good nucleophile. ஸோ இதை தான் நீங்கள் அங்கேயும் இங்கேயுமே நீங்கள் படிப்பீங்க. அங்கே எப்படி பேட் லிவிங் குரூப்பை குட் லிவிங் குரூப்பாக மாற்றணும், அந்த மாதிரி தான் இங்கேயும் இது நடக்கும். எஸ், வித் சிங்கிள் நோட் ஐ எம் கன்க்ளூடிங் த preparation of aryl halo bond. Thank you.